சூரத்துல் ஃபாத்திஹாலிருந்து சூரத்துல் வயது வந்த ஒவ்வொருவரும் சூரத்துல் ஃபாத்திஹாவை முறையாக ஓதுறது அது ஃபர்து ஐன். லா ஸலாத இல்லா பில் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. முதலாவது விஷயம், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? முறையாக ஓதலாம். அப்ப அதுல கருத்தை விளங்கி அதுல தஃசீரை விளங்கிக் கொள்வது அது இரண்டாவது அம்சம். முதலாவது, ஒவ்வொருவரும் சூரத்துல் ஃபாத்திஹாவை அழகாக ஓதணும். இது ஒன்றாவது விஷயம். இரண்டாவது, இதனுடைய கருத்துக்கள் விலையாக இல்லாமல் சரியான முறையில் குர்ஆனுடைய தஃசீர் விளக்கம் கொடுக்கும். தன்னுடைய இஷ்டப்படி ஒருவர் குர்ஆனுக்கு தஃசீர் செஞ்சு அது சரியாக இருந்தாலும் அவர் தன்னுடைய இருப்ப நலமாக அந்த சுய இஷ்டத்தில் ஹதீஸ் தஃசீர் ஒன்று செய்யறதுக்கு யாருக்கும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஏன்னா இது ஒரு சங்கிலி தொடர். அல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் அதை பெரிய சங்கிலி தொடராக அதுல ஒவ்வொரு அம்சமும் பார்க்கலாம். இரண்டாவது அதனுடைய கருத்து, மூன்றாவது அதனுடைய அமல். குர்ஆன் விஷயத்தை சொல்லும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபம்ஸஹு பிருஊசிக்கும், உங்களோட தலையில உது இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க மசாஜ் செய்ய, அது அப்படியே தண்ணீர் எடுத்து தரவும். அந்த அமல் எப்படி செய்யணும் என்றதை நபியவங்க காட்டணும். நபியவங்களோட அந்த வாழ்க்கையில குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயத்தை நபி அவர்கள் நடைமுறைப்படுத்திக்கிறாங்க. மூணாவது விஷயம். நாலாவது, குர்ஆனுடைய இந்த தூத மக்களுக்கு எத்தி வைக்கிறது. இது நாலாம் அம்சம். குர்ஆனுடைய இந்த தூத மக்களுக்கு இந்த சபையில எத்தனை பேர் இந்த 2.5 வருஷத்துல விடாம கலந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லுவோம். இது சுக்ருதீன் மோலை, இதுல ஒரு ஒன்று நீங்க சொல்லுங்க, வெக்கப்படாம சொல்லுங்க. உங்களுக்கு 2 பேர். அப்ப இவ்வளவு பெரிய மாளிகா வார்த்தை, இவ்வளவு பெரிய மசூதில அது ஒரு கேள்விக்குரிய விஷயம். இது முக்கியத்துவம் கொடுப்பது. எந்த நாள்ல வச்சுக்கீங்க? சனிக்கிழமை. சனிக்கிழமை எல்லாரும் இதுக்கு பங்களிப்பு செஞ்ச விஷயம் நல்லா இருக்கும். இது மறுநாள் தொடரும். இது தொடர்ச்சியாக கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, உலமாக்கள் இந்த ஏரியாவில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஹல்லால ஏராளமான உலமாக்கள் இருக்கிறாங்க. குர்ஆனுக்கு இந்த மஜ்லிஸுடைய நோக்கம் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு நியமத். அந்த குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது எப்படி என்றுதான் நான் பேச போறேன். ஒன்றாவது விஷயம், அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பாதுகாக்கிறதாக பொறுப்பெடுத்திருக்கிறார். அதை பாதுகாக்கிறதுக்கு நான் 4 முறை சொல்லியிருக்கிறேன். ஒன்றாவது, அதனுடைய வார்த்தைகள், அதனுடைய கருத்துகள், அதனுடைய அமல், அதை மக்களுக்கு எத்திருக்கிறது. இந்த 4 அம்சங்களையும் ஒவ்வொரு வயது வந்த ஆண் பெண் இதில் ஈடுபடுறது கட்டாயம். உதாரணமாக, ஒரு தாய்க்கு பட கனவுல இருந்து வைக்கிறாங்க, உள்ள அனாதையாக இருக்குது. இந்த வயது வந்த தாய்க்கு மார்க்கத்துடைய முக்கியமான விஷயங்களை அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்ம தாய்க்கு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் விஷயங்களை சொல்லுங்க. நோவு சின்ன குழந்தைகளை தாய்மார்கள் பால் குடிக்கக்கூடிய வயதுல கூட அந்த காலத்தில் எல்லாம் அப்படி சக்தியை கொடுத்திருந்தா நோவாளிகளாக வச்சுக்கொள்வாங்க.
அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயுடைய வீட்டில் தான் உம்முல் ஃபதுலுடைய வீட்டில் தான் மார்க்கத்தை முழுதாக படிச்சிருந்தார். நபியுடைய சூழல் வீட்டுன்னு அதிகரிச்சு அப்ப தாயுடைய அந்த பாசறையில ஆண் பெண் எல்லாரும் தன்னுடைய மார்க்கத்துடைய அடிப்படையான விஷயங்கள் அவர்கள் விளங்கிக் கொண்டு அது மக்களுக்கு விளங்கி. அப்ப அதுல நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த சபையில குர்ஆனுக்கு முக்கியத்துவம். அப்ப குர்ஆன் சொல்லக்கூட குர்ஆனுடைய வார்த்தை. அதுக்கு தான் நான் சொன்னேன் குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹா. தம்பிக்கு வயசு என்ன? 11 வயசு. எவ்வளவு ஜூஸ் பாடமாக்கி இருக்கிறீங்க? ஓதி முடிச்சிட்டீங்கன்னா 30 ஜூஸ். எத்தனை ஜூஸ் முடிச்சிருக்கீங்க? 6 ஜூஸ் முடிச்சு. உங்களோட வயசு என்னது? எவ்வளவு ஜூஸ் முடிச்சிருக்கிறீங்க? 6 ஜூஸ் முடிச்சா. அல்லாஹ் பரக்கத்தாக. இதை விட இன்ஷா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு முன்னேற்றத்துக்குரிய வழிகளை நாங்கள் யோசிக்கணும். இலங்கையில கொழும்புல 6-7 வயதுள்ள பிள்ளைகளும் குர்ஆனை மரணம் செஞ்சிருக்கிறோம். ஆபிதாங்க. அப்ப நாங்க இதுல கவனம் செலுத்துறோம். என்ன குர்ஆனுக்கு மக்தபூடாக சிறு குழந்தைகளுக்கு குர்ஆனுக்கு 2வது விஷயம் நடத்தப்படணும் என சொல்லுகிறேன். அது என்னன்னா உலமாக்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்தோ நீங்க எல்லாம் உலமாக்களுடைய இந்த வடிவத்துல ஒன்று நடக்கும். அடுத்தது உங்களுடைய டைமுக்கு ஏற்ப உலமாக்களுக்கு டைம் தரணும். 1 to 1. இது ஒரு கிளாஸ் நடத்துறது போல, மதரசால பாடம் நடத்துறது போல. இதுல மிச்சம் குறைவான ஆர்வம் உள்ளவங்க தான் வந்து கலந்துக்கலாம். இந்த சபையில 2 வருஷத்துல ஒரு 4-5 பேர் தான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கோம். இந்த நிலைமை மாறணும். சில நாடுகள்ல பார்க்கணும். மாஷா அல்லாஹ் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே அதில் பங்களிப்பு செய்யறாங்க. அப்ப இதுல விளங்குது எங்களுக்கு இன்னும் இதுல முக்கியத்துவம், இதுல ஆர்வம் எல்லாம் இன்னும் வந்து சேருது. இதை நான் கைவிடல. இது ஒன்றும் வளர்க்கணும். இது எப்படி வளர்க்கிறது? அப்ப 2 விஷயம் இங்கே செய்யப்படும். எவ்வளவு உலமாக்கள் இருக்கிற மனுஷன் இந்த மகளால் 20 பேர். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மௌலையா மஸ்ஜிதுக்கு கொடுத்தா 1/2 மணி நேரம் சரி வருமா இல்லை? ½ an hour. எவ்வளவு நேரம் கொடுக்கப்படணும்? இல்ல 1/2 hour மீது 20 உலமாக்களுக்கு 10 மணி நேரம் வந்துருமா? கூட வரணும். 10 மணி நேரம். 10 மணி நேரம் தான் எங்களோட மஸ்ஜிதுடைய இயக்கம் இருக்கும். பொதுவாக இஷாக்கு போற 2 உலமாக்கள் இருக்கிறாங்க. இங்க அவரோட வீட்டுல 10 பேர் உட்கார்றீங்க, 5 பேர். எங்களோட முந்தி இங்க ட்ரெயின் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பாபா போதராஜா போட்டோ தான் கூட எடுக்கிறீங்க. ஆக்கள் தான் ஆக கூட எங்கட ஹிஸ்பு நடக்கும். ரமதான்ல ஹிஸ்பு நடக்குங்க. இப்ப இருக்கிறாங்க. அப்ப அதுல எல்லாரும் வந்து குர்ஆன் ஓதுறாங்க. எல்லாரும் இந்த ஹிஸ்பு மாதிரி டெய்லி உலமாக்கள் டைம் கொடுக்கும். 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் மஸ்ஜிதுக்கு நேரம். அதுல 10 பேர் வந்து இந்த 20 உலமாக்களோட உட்கார்ந்தா அங்க 200 பேர் வந்துடும். அவங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை திருத்துவாங்க. அவங்க குர்ஆனை பாடமாக்குவாங்க. தேவையான மசாயிலை கேட்பாங்க. அப்ப மொழி சாம்போடு உட்கார்ந்து அவர் கேட்பாங்க, என் வைஃபுக்கு ஒரு பிரச்சனை, தொழுகை விட்டு மாதவிடாய் விட்டு என்ன சட்டம் கேட்பாங்க. நினைக்கிறேன் இதை நாங்க இன்றைய தினம் இந்த குழுவுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக ஒரு நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்காக உலமாக்கள் எல்லாம் முன் வரணும். அப்படி செய்வோமா? அது என்னன்னா 1/2 மணி நேரம் கொடுக்கும், 10-15 நிமிஷம் கொடுக்கும். மக்களுக்கு தெரியணும். இன்றைக்கு ஹஜரத் வந்து இந்த நேரத்தில் அந்த டைமை பிக்ஸ் பண்ணிட்டா ஒரு 1/2 மணி நேரம் ஹஜரத் ஃபஜருக்கு போகுது, 1/2 மணி நேரம் ஹஜரத் வந்து இஷாக்கு போகுது, மகரிப் போகுது, அசருக்கு. மக்களுக்கும் யார் இந்த 20 உலமாக்கள் 10 உலமாக்கள் இந்த நேரத்தை கொடுக்கிறாங்க. 2 ஜாயின் ஆகி நேரம் கொடுத்தாங்க. அப்ப இந்த குர்ஆனை ஒன்றைக்கு இந்த தஃப்சீர் குர்ஆனுடைய நோக்கம் இந்த 50 ஜுஸை இப்படி மக்களுக்கு அறிமுகப்படுத்திட்டோம். 2வது கட்டம் ஒன்றிருக்கு. இதுவும் தொடரட்டும்.
ஆனா அதே நேரம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருவருக்கும் நேரம் இல்லைதாங்க. எல்லாரும் இந்த நேரத்துல வந்து கலந்து கொள்றது கஷ்டம். அப்ப அவங்களோட நேரத்துக்கு நாங்க அவங்கள என்ன எடுக்கணும், அவங்கள வென்றெடுக்கணும். அப்பதான் அவங்க இதுல இன்னும் பெரும் தொகையாக வந்து சேர்ப்பாங்க. இதுல வந்து கேள்வி அது இதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இல்லை. இது ஒரு தஃசீர் மட்டும்தான். இதை விட தொடர்பு இதெல்லாம் மாற்ற கருத்து இல்லை. ஆனால் இதே போல இதை விட முக்கியமான ஒரு அம்சம் தான் உலமாக்கல் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து மஸ்ஜிதுல உலமாக்கல் இருந்து சஹாபாக்கள் காலம் போல ஒவ்வொருவரும் வந்து தந்த மார்க்கத்தை அதுல படிச்சு கொண்டிருந்த அதுல குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. என்னென்ன சூரத்தில் நம்மளுக்கு பாடம் அது ஓதுது, அதுல எதுவும் விளைவுகள் அது திருத்தி எனக்கு இந்த ஆயத்தை பத்தி விளையும் கொள்ளணும், இந்த சூரத்துடைய தஃசீர் விளையும் கொள்ளணும், அதை விளங்கி வைக்கணும். அப்ப இது ஒரு எல்லாரையும் ரீச் ஆகிறதுக்கு உண்டான ஒரு காரியமாக இது அமையும். நீங்க எல்லாரும் தாய்களும் உலமாக்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து, நிர்வாகிகளும் தாய்களும் உலமாக்களும் சேர்ந்து இதுக்கு ஒரு பொறிமுறை ஒன்று இருந்தாங்க. உலமாக்களை கூப்பிடுங்க, அதுக்கு வேணா நானும் வரேன் சார். நீங்க 20 உலமாக்களை கூப்பிடுங்க, நாங்க எப்படி இதுக்கு நேரம் கொடுப்போம். நானும் வேணும்னா உங்களோட வந்து ஒரு நாள் 2 நாள் இருந்து இதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்றதையும் நாங்க என்ன செய்வோம். இதை உலகத்தில் ஒன்று நடத்தணும் கொண்டு அப்படித்தானே சாதிக்கும். சும்மா சொல்லிட்டு போய் சரிதான். அப்ப இது நடைமுறைப்படுத்துறதுக்கு நிர்வாகிகள், உலமாக்கள், தாய்கள் 3 சாராரும் ஒன்று சேர்ந்து இருந்து எப்படி இந்த உலமாக்களுடைய நேரத்தை மஸ்ஜிதுக்கு பங்கெடுத்து கொடுத்து, நீங்க பிள்ளைகளுக்கு பாடம் நடக்கிறது அது குறிப்பிட்ட நேரம் இருக்குது அப்படிதானே. அதுல இந்த மாதிரி செய்யலாது. நீங்க எந்த டைம் பிள்ளைகளுக்கு வாங்கன்னு சொல்லலாது. உங்களுக்கு சொல்லலாத நீங்க இந்த டைம் தான் வந்து இங்க படிக்கணும்னா அது நடக்காது, சாத்தியம் இல்லை. அதுதான் இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒரு செய்தியை தருது. எல்லாருக்கும் இது பிராக்டிகல், எல்லாருக்கும் சாத்தியமானது எது, அவங்களுடைய நேரத்துல நேரம் கொடுக்கிறது. அப்ப அதுக்கு நாங்க 10 உலமாக்கள் 20 உலமாக்கள் தன்னுடைய நேரத்தை மஸ்ஜிதுக்கு இதுதான் கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா அதுல 10 பேர் 20. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தினாங்க. இதுதான் கையில் கொள்ளும் எல்லா காலத்திலையும் உலமாக்கள் முக்கியத்துவம் கொடுத்தது. உலகத்தில் எல்லாம் நீங்க ஹரத்துக்கு போகும், ஹரத்துல வந்து ஹல்கத்துல் குர்ஆன் என்று வச்சிருக்கிறான். தாராளமாக போயிட்டு ஒவ்வொருவரும் என்ன செய்யலாம், மதீனால குர்ஆனுடைய ஹல்கால கலந்து. அதுவும் உம்ராக்கு போறவர்களுக்கும் அங்க நேரம் இருக்கு. அங்க காலையில உட்கார்றாங்க, ஃபஜ்ருக்கு லுஹர் வரைக்கும், லுஹருக்கு முஸ்தஃபாக்கள் இருக்காங்க. அந்த 24 மணி நேரத்துல ஏதோ மஸ்ஜித் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ ஏதோ இஷா வரைக்கும் அங்க மக்கள் இயங்கிக் கொண்டு, ஃபஜ்ர்ல இருந்து இஷா வரைக்கும் இயங்கிக் கொண்டு இருக்கிறாங்க. அங்க ஃபத்வா வேணும்னா அதுக்குள்ள டெலிபோனை வச்சிருக்கிறாங்க, அதுலயும் மக்கள் கேட்கிறாங்க. அப்ப முதலாவது நாங்க எல்லாரும் ஒரு நியத்து வைப்போம். உலமாக்கள் அதுல உறுதிதான் இன்ஷா அல்லாஹ். நாங்க என்ன செய்வோம்னா உலமாக்கள் ஒரு சிஸ்டமாக மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுப்போம். அதுல பொதுமக்களுக்கு நாங்கள் உற்சாகப்படுத்துவோம். அவங்க 2 வகையாக இதுல கலந்து கொள்வாங்க. ஒன்று இந்த தஃசீருடைய தரிசில அவர்கள் கலந்து கொள்வாங்க. அதுக்கு யாருக்கு உற்சாகப்படுத்துவோம். 2வது விஷயம் வந்து ஆக முக்கியமானது, ஒவ்வொருவரும் இமாம்களோட உலமாக்களோட தொடர்பாகி தன்னுடைய மார்க்கத்தை படிச்சுக்கணும். இது 1வது விஷயம். 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க நீங்க இந்த 50 ஜுஸ் எல்லா வீட்டுக்கும் போறதுக்கு வழி செய்யணும். எத்தனாயிரம் வீடுகள் இருக்கு இந்த மகள்ல? ஒரு 500 600 வீடுகள், 1200 வீடுகள் இருக்கு. அப்ப 1200 பிரதிகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும். இன்ஷா அல்லாஹ் இவங்க 2வது முயற்சி. ஒரு இது வந்து ஒரு 1000 ரூபாய் வரும். அப்ப 1200 பிரதிகளை இங்க அச்சிட்டு இந்த மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போக வைக்கிறது அது ஒரு கஷ்டமான காரியம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதை நாங்க 2ஆம் கட்டமாக, முதல் கட்டம் நாங்க மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறது உலமாக்கள், பொதுமக்களுக்கு அறிவிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இந்தந்த நேரத்தில் உலமாக்கள் இருக்கிறாங்க, வாங்க, எவ்வளவு பேருக்கு எந்தெந்த நேரம் தோதுவாக இருக்குது அவர்களோட வந்து உட்காருங்க. இது ஒரு முறை. 2வது இந்த 50 ஜுஸுடைய தர்ஸ் நடந்து கொண்டே இருக்கும். குர்ஆனுடைய தஃசீருடைய தர்ஸ் அடுத்தடுத்து நாங்க
சூரத்துல் பக்கரால இருந்து 5 ஜுஸ் பருவம் வெளியிட போறோம், அதை ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொன்றும் வெளிவர வர அதை நாங்கள் செஞ்சு கொண்டே இருப்போம். அதுவும் சங்கிலி தொடர்பாக நடந்து கொண்டு இருக்கு. 2வது வருஷம். 3வது, இந்த 50 ஜுஸ் கட்டாயம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும். ஒரு 1000 ரூபான்னு சொன்னா அது ஒரு எவ்வளவு வரப்போகுது, ஒரு 10 லட்சம் ரூபாய் 12 லட்சம் ரூபாய் காரியம். அல்லாஹ் இந்த ஊர்லயே மக்களை முன் வந்து அந்த காரியத்தை செய்விப்பான். இன்ஷா அல்லாஹ் பெரிய சதக்காவாக தன்னை பெற்றோருக்கு, தன்னை குடும்பத்துக்கு, மோட்டா போனவர்களுக்கு ஒரு சதக்கா ஜாரியாவாக போறதுக்கு இது வழியாக. இது 3வது விஷயம். அடுத்தது, நாங்க இந்த குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற என்ற அடிப்படையில் குர்ஆனுடைய கிராத், குர்ஆனுடைய ஓதல், குர்ஆன குழந்தைகளுக்கும் பெரியார்களுக்கும் உற்சாகப்படுத்தி அதுல முக்கியமான சூறாக்களை பாடமாக. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஹல்லால சின்ன சின்ன பிள்ளைகளை நாம் அடையாளப்படுத்தினா அல்லாஹ்விற்கு கொண்டு இவர்கள் மரண சக்தியை சரியாக பயன்படுத்தினால் அல்லாஹ்விற்கு கொண்டு இந்த 3 சாதாரணங்கள் கொண்டு செய்வோம். ஒருத்தர் மட்டும் உள்ள வாலிபர்கள் மட்டும் ஒன்று சேர்ந்து சரவாங்க. நிர்வாகிகள், உலமாக்கள், தாயிகள், மஸ்ஜிதுடைய நலன்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துதான் இந்த பயணத்தை உருவாக்கும். எங்க ஊர்ல 1000 வீடுகள் இருக்குதுன்னா அதுல 500 சிறார்கள் இருக்கிறாங்க. இந்த குழந்தைகளை மஸ்ஜிதோட எப்படி இணைக்கிறது? மஸ்ஜிதோட குழந்தைகள் இணைக்கப்பட்டால் தான், பெரியவர்கள் மஸ்ஜிதோட இணைக்கப்பட்டால் தான் மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். மஸ்ஜிதோடு இணைக்கப்படாவிட்டால் மஸ்ஜிதுடைய அமல்களோட அவர்களுக்கு எந்த தொழுது ஓடிடும். மஸ்ஜிதோட இவர்கள் இணைக்கப்படுறதுக்கு உண்டான ஒரு பொறிமுறை எத்தனை மக்தபுகள் நடக்குது? எத்தனை மக்தப் நடக்குது? யாரும் உஸ்தாத்மார் இல்லையா? இங்க நடக்குதா? குர்ஆன் மதரசா இங்க எத்தனை பிள்ளைகள் ஓதுறாங்க? சொல்லுங்க, எத்தனை பிள்ளைகள் ஓதுறாங்க? 500 பேர் ஓடுறாங்க. 100 எங்க நடக்குது? 180 பிள்ளைகள். எத்தனை வயசுல எத்தனை வரைக்கும்? 5 இருந்து 15 வரைக்கும் பிள்ளைகள் 180 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா குறைஞ்சது இதை விட பன்மடங்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, வராம இருக்கிறாங்க. அப்படிதானே? சொல்லுங்க, பயப்படாதீங்க. தம்பி, அதற்கான மாற்று கருத்து இந்த 180 நடக்குது. இங்க 1000 வீடுகள்னா குறைஞ்சது 300 400 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது எல்லாத்துலயும் பிள்ளைகள் போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எல்லாரையும் நாங்க தேக்கியா பண்றோம். அப்படித்தானே? இங்க நோக்கம் என்னன்னா, நாங்க இந்த நடைமுறையில இது சக்சஸ் ஆக மாறோம். நான் இங்க வந்த நோக்கம் வெறுமனையோட சொல்லிட்டு போறது இல்லை. பிராக்டிக்கலாக எப்படி ஒவ்வொரு ஊர்லயும் இது நாங்க நடைமுறைப்படுத்துறோம். அப்ப எங்கட பார்வையில் அதை மூலைமார்கள், நிர்வாகிகள், தாயிகள், முக்கியஸ்தர்கள், இது ஒரு டீம் ஒர்க். எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன முயற்சி எடுக்கணும்னா, இங்க ஒரு பிள்ளையும் மஸ்ஜிதோட தொடர்பு இல்லாம இருக்கக்கூடாது. அதுதான் இந்த நோக்கம். அது 9 பள்ளியில இருந்தாலும் சரி, இந்த பள்ளியில இருந்தாலும் சரி, அதை நீங்க அடைஞ்சிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனால பெரிய சக்சஸ் அல்லாஹ் தாலா எங்களுக்கு, அல்லாஹ் நாங்க சுக்ர் செய்யறோம். அல்ஹம்துலில்லாஹ். நிர்வாகிகள் இதுல முக்கியத்துவம் கொடுத்து இந்த 9 பள்ளியிலையும் பிள்ளைகள் நிர்வகிச்சு கொண்டு இருக்கிறோம்னா நாங்கள் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யறோம். அதுல புறப்பாடு இருக்கிறேன்னா அதை நாங்கள் சேர்க்கிறோம். எந்த ஒரு பிள்ளையும் மஸ்ஜிதோட தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த காலம் ஒரு பயங்கரமான ஷைத்தான் தலைவிரிச்சாங்க. பிள்ளையில எல்லா வகையான கெடுதிகளுக்கும் கொண்டு போறதுக்கு உண்டான காலம். அப்ப மஸ்ஜிதோட இணைச்சி, குர்ஆனோட இணைச்சி, இமாம்களோட இணைச்சிட்டா இந்த பிள்ளையோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுல நீங்க யாரும் முரண்பாடு இல்லை. அப்ப நாங்க மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுப்போம். 50 ஜுஸுடைய இந்த தர்ஸை இன்னும் தொடர்ந்து நடத்துவோம்.
எதிர்காலத்தில் மக்களுடைய ஆர்வம் ஆசையை இன்னும் உற்சாகப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த முயற்சியில் ஈடுபடுவோம். அதே நேரம் இந்த அம்மஜூஸ ஒவ்வொரு வீட்டுக்கும் போறதுக்குண்டான முயற்சியில நாங்கள் ஈடுபடுவோம். அதே நேரத்தில் வாலிபர்கள் சிறார்கள் மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களாக மாறும். அதுல ஒரு புள்ளையும் விடுபடக்கூடாது. அதுதான் எங்களோட டார்கெட். ஒரு புள்ள விடுபட்டா அது எங்களோட பாதிக்கும். ஒரு புள்ளையும் அல்ஹம்துலில்லாஹ் 5 வயது தாண்டினதிலிருந்து 15 வயது வரைக்கும் அது மஸ்ஜிதுல குர்ஆன் தர்ஸ்ல குர்ஆனுடைய பாடத்துல மக்தப்ல ஏதோ ஒரு வடிவத்துல குர்ஆனோட இமாமோட மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்குது என்றதுதான் இங்க முக்கியமான விஷயம். அதுல நாங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் கவனம் செலுத்த வேண்டும் என்றதை வேண்டிக் கொள்கிறேன். அதே போல நீங்க மூத்தவங்கள் எதிர்காலத்தில் உங்களோட டைம் மஸ்ஜிதுக்கு கொடுத்து மஸ்ஜிதில் உள்ள பணிகளை நீங்க ஈடுபடுத்து. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வரும். நாங்க இதுல மிச்ச சிறப்பாக கண்ணியமானவர்களே 3 விஷயம். ஒன்று குர்ஆன், 2வது ஹதீஸ், 3வது ஃபிக்ஹ். 3 விஷயம். குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ். குர்ஆனோட ஹதீஸும் இருக்குது. குர்ஆனுடைய விளக்கம், ஹதீஸுடைய விளக்கம். 3வது ஃபிக்ஹ். உதாரணமாக வுது செய்யும் பொழுது எத்தனை ஃபர்துகள், அதுல எத்தனை சுன்னத்துகள், வுதுவுடைய ஃபர்துகள் எத்தனை சுன்னத்துகள். இப்ப ஒரு மனிதர் தொழ கடமையானதுக்கு பிறகு அவருடைய இந்த மார்க்க ஃபிக்ஹ் அவருக்கு தெரியும். குளிப்புடைய ஃபர்துகள் எத்தனை, வயது வந்தவர் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு அமலுடைய கடமையான விஷயங்களை நாம் என்ன செய்யணும், கட்டாயமாக அறிவிக்கப்படுத்தோம். அதுதான் இந்த இதுல நடக்கும். உதாரணமாக ஒருவர் வந்து கேட்பாங்க, என் தாய் மௌத்தா போயிட்டாங்க, நாங்க 2 சகோதரர்கள், 2 சகோதரிகள். இந்த தாய் நாங்க வாப்பா இருக்கிறோம். எங்களோட தாய்க்கு இவ்வளவு நகை இருந்துச்சு. இந்த தாய் மௌத்தா போன உடனே நாங்க 4 பிள்ளைகள் இருக்கிறோம், வாப்பா இருக்கிறாங்க. இந்த சொத்து அனந்தர சொத்தாக மாறுது. இதை நாங்க எப்படி பிரிச்சு கொள்றது? இந்த ஆதிக்கிட்ட வந்து கேட்பாங்க. இது அவருக்குள்ள ஒரு கேள்வி. இன்னொருத்தர் வந்து சொல்லுவா, எனக்கு நான் வியாபாரம் செய்யறேன், 2 பேர் கூட்டாக வியாபாரம் செய்யறேன், நாங்க ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டில்லை, அவரும் நானும் 2 லட்சம் போட்டு பிசினஸ் செய்யறோம். இதுல எப்படி இந்த பங்கை பிரிச்சு கொள்றது? இது அவருக்கு ஒரு கேள்வியாக இருக்கு. இன்னொருவர் வந்து கேட்பாங்க, எனக்கு பொது நிக்கிறது இல்லை, எனக்கு கஷ்டம், நான் வந்து அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும், அடிக்கடி எனக்கு காத்து போகுது, ஏந்த சட்டம் என்ன? இதற்கு ஒவ்வொருவருக்கும் தேவையானது வித்தியாசமாக இருக்கிறது. இந்த சபையில எல்லாரும் கேட்டு விளங்கிக் கொள்ள இயலாது. இந்த சபையை நாங்கள் வச்சிருக்கிறோம் இருக்குன்னா நாடெல்லாம் குர்ஆனுடைய முக்கியத்துவம் வரணும். அதுலயும் அம்மஜூஸ மொழிபெயர்த்திருக்கிறோம் இருக்குன்னா இந்த அம்மஜூஸ் 20 லட்சம் வீட்டுகளுக்கு போகணும். அதுல எங்களை முதல் டார்கெட் மாளிகாவத்த 1200 மஸ்ஜிதுகளுக்கு வீடுகளுக்கும் இது போகும் இன்ஷா அல்லாஹ். நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள், தனவந்தர்கள், உலமாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் இது போக வைக்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றி அதுல எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து யார் வாரீங்களோ அவங்களோட கையில் எடுத்துட்டு போகலாம். நான் சில இடங்கள்ல சில முறைகளை கையாளுறது என்னன்னா, ஒன்றை ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்குள்ள அதுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது இல்லை. நீங்க முதலாவது மஸ்ஜிதுக்கு வாங்க, நீங்க கலந்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு இது கிடைக்கும். சும்மா தூக்கி கொடுத்தா அதுக்கு முக்கியத்துவம். ஆனா எங்களுக்கு எத்தனை வீடுகள் இருக்குதோ அத்தனை பிரதிகள் இருக்கும். ஆனா யார் இதுல வந்து கலந்து கொள்வீங்களோ நீங்க ஒரு பிரதியை எடுக்கலாம். இது 2 வாரம், 3 வாரம், 4 வாரம், 5 வாரம் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த காரியங்கள் சாத்தியமாகும். கண்ணியமான மக்களே, இந்த மஸ்ஜித் அது என்னுடைய மஸ்ஜிதை போல நான் பல சந்தர்ப்பத்தில் வந்து பல முக்கியமான நிகழ்ச்சிகளை நான் பங்கெடுத்திருக்கேன். அதுலதான் இந்த கல்வி ரீதியாக தாய்மார்கள் குழந்தைகளுக்கு சில பயிற்சி கொடுப்பதற்காக வேண்டி 2014 இருக்கும் நாங்கள் ஒரு முயற்சி ஆரம்பிச்சோம். அது மாஷா அல்லாஹ் பல கைதுகளை ஏற்படுத்தி இது போல பல நிகழ்ச்சிகள் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இந்த மஸ்ஜிதினூடாக அல்லாஹ் தஆலா
நமக்கு தந்திருக்கிறான். இன்றும் நீங்க அழைச்சிங்க, உங்க எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துறேன். வந்த நோக்கம் அல்ஹம்துலில்லாஹ் அதை நிறைவேறிச்சு நினைக்கிறேன். நான் தஃசீரை பத்தி விளக்கம் சொல்றது அல்ல என்னுடைய முக்கியமான நோக்கம். இந்த பயணத்தை எப்படி முன்னெடுத்து போறது, இந்த பயணத்தை எப்படி முன்னெடுத்து போறது, அதுக்கு ஒரு பொறிமுறை முன் வச்சிருக்கிறேன். இது கட்டாயம் எல்லாம் நடத்தப்படணும்ன்றது அல்ல, ஆனா ஒன்று கட்டாயம் நடத்தப்படணும், அதுல மாற்று கருத்தை கிடையாது. உலமாக்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நாங்க எங்களை வேற ஏதாவது செய்யணும், மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ் நடத்தும். உலமாக்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்க ஆரம்பிச்சா சுப்ஹானல்லாஹ், அதற்குள்ள என்ன நடக்கும்? மக்களுடைய சந்திப்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். குர்ஆனுடைய தஃசீர் என்னது? அறியாததை அறிந்தவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. யார் உலமாக்கள் இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட மார்க்கத்தை படிச்சு கூணுமா சாதுகீன், நல்லடியார்களோட சேர்ந்து இருங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நல்லடியார்களோட சேர்ந்து அல்லாஹ் தஆலா இந்த ரெண்டையும் அப்ப உலமாக்களோட சேர்ந்து இருக்கும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய தீன்ல உள்ள தொழுகையுடைய சட்டங்கள், நோவுடைய சட்டங்கள், ஜகாத்துடைய சட்டங்கள், ஹஜ்ஜுடைய சட்டம், அனந்தர சத்துடைய, வியாபாரத்துடைய, குடும்ப வாழ்க்கையுடைய, தனிப்பட்ட எல்லா விஷயங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்களுக்கு ஒரு விசேஷ தன்மை ஒன்று இருக்குது. அப்படிதான் உலமாக்களுடைய அதிகமானவர்கள் அப்படிதான் அதை செயல்படுத்துறாங்க. அவங்களுக்கு தெரியாது, மூத்தவங்கள்ட்ட கேட்டு அறிவிப்பாங்க. எங்களுக்கு ஒரு கேள்வி வருது, எனக்கு அது வந்தாலும் நான் எனக்கு தெரியாது, அது ஜெபத்துல ஒரு கேள்வி வருது. அதுல 4 உலமாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. காலையில 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் கேள்விக்கு பதில் கொடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 20, 25, 30. ரமதான் மாசத்துல மட்டும் 1500 கால்கள் வருது, ஆண்கள் பெண்கள் எல்லாம். இப்ப நாங்க பெண்களுக்கு ஒரு தனி டிவிஷன் உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். துஆ செய்யுங்க, அல்லாஹ் சரி. இன்ஷா அல்லாஹ். அப்ப பெண்களும் நேரடியாக அவர்களுடைய பிரச்சனைகளை இது விவாதிக்கிறதுக்கு, தர்க்கத்துக்கு, யூடியூப்ல போடுறதுக்கு, மற்றவங்களை அவமானப்படுத்துறதுக்குள்ளதுக்கு அல்ல. அப்படி யாரும் செய்திங்க இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அது சிறப்பாக இன்னைக்கு 7-8 வருஷமா 10 வருஷமாக நடந்து கொண்டிருக்கு. அப்ப யாரும் என்ன செய்யலாம்? 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும், மாலையில் 5 மணி வரைக்கும் அந்த நம்பருக்கு கால் எடுத்து கேட்கலாம். அது மார்க்க விஷயங்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கு. இதை நாங்க சொல்றோம். நீங்க டெலிபோன்ல இல்ல, ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் இருந்து ஒரு ஆலிமோட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலமாக்களுக்கும் அதுல நேரம் வரும். ஆனா உலமாக்கள் ஒரு விஷயத்தை விளைக்கணும், பொதுமக்கள் ஒரு விஷயத்தை விளைக்கணும். அதோட நான் இதை முடிக்கிறேன். இது எவ்வளவு முக்கியமானதுன்னு பார்க்கணும். ஒரு சஹாபி, 2 சஹாபாக்கள் இந்த நிகழ்வை நான் இன்னும் வயாச்சேன். ஒரு சஹாபி நபி அவர்களோட 23 வருஷம் சேர்ந்து பயணிச்சவர். எங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும். அவர் ஆரம்பத்திலிருந்து 20 வருஷமாக சேர்ந்திருந்து ஒரு நாள் பஜாருக்கு போயிட்டு பேரிச்சப்பழம் டேட்ஸை வாங்கிட்டு வந்தார். அதுல விளக்கத்தை நான் சொல்லல, இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள் நேரம் எடுத்து சொல்லுவாங்க. நபி அவங்க சொன்னாங்க, பிலால் நீங்க செஞ்சது சுத்த வட்டி சொன்னாங்க. 20 வருஷம் சேர்ந்திருந்த இந்த சஹாபி வேறொன்று போயிட்டு வாங்கல, ஹலாலான ஒரு பொருளை தான் வாங்கினாங்க. வாங்கின விதம் பிழையானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? ஒரு விஷயத்தை சரியான முறையில தெரிஞ்சு செய்யணும். எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரியாக தெரிஞ்சு செய்யாட்டி 23 வருஷம் சேர்த்திருந்து சொர்க்கம் தயாரிக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த பிலால் ரலியல்லாஹு இந்த பிரச்சனை உருவாகிச்சு இல்லையா? இது ஒரு சம்பவம். எல்லாரும் விளங்கிட்டீங்க. அப்ப இதுல இருந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல பார்க்கிறேன். ஏன் உலமாக்களோட மஸ்ஜித்ல நீங்க இருக்கணும்? 23 வருஷம் நபியோட சேர்ந்திருந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கூட ஒரு மஸ்அலால அவர்கள் தெரியாத காரணத்தினால இந்த பிரச்சனை அவர்களுக்கு வந்தது. அப்ப எங்களுக்கும் அது வர இடம்பாடு. பிலாலோட சொர்க்கத்தை கண்டேன்னு நபியோட சொர்க்கத்துக்கு நன்மாராக சொன்னாங்க. பிலால் சொர்க்கத்தை தயாரிச்சு கொண்டதுல மாற்ற கருத்தே இல்லை. ஆனா இந்த மஸ்அலா தெரியாததுலயே மாற்ற கருத்து இல்லை. அப்ப அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். உலமாக்களை நேசிக்கிறது உண்டு, உலமாக்களும் சேர்ந்து இருக்கிறது உண்டு. அப்ப நாங்க இதனால முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னொரு சஹாபி கல்யாணம் முடிச்சுட்டு பிரயாணம் அந்த மனைவி கிட்ட போறாங்க. ஒரு தாய் வந்து சொல்றாங்க, மகனே
உனக்கும் உன்ன மகளுக்கும் உன்ன மனைவிக்கும் நான் பாலிட்டிருக்கிறேன். அப்ப நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க. எப்படி உடன்பிறப்பு சகோதர சகோதரிகள் அது ஒருவர் திருமணம் செய்ய இயலாதோ, ஒரே தாயிடத்துல பால் குடிச்சவர்களும் அவங்க திருமணம் செய்ய முடியாது. இந்த ஹதீஸ் தெளிவாக இந்த சஹாபி என்ன செஞ்சார்? உடனடியாக மக்காலிருந்து மதீனாவுக்கு பிரயாணம் செய்து போனார். மக்காலிருந்து மதீனாவுக்கு பிரயாணம் செய்து போயிட்டு அவர் அங்க மதீனால நபிகிட்ட போயிட்டு யாரும் சொல்லா இப்படி நடந்துச்சு என்று சொன்னார். நபி அவங்க சொன்னாங்க, அப்படி சொல்லப்பட்டதுக்கு பிறகு நீங்க சேர்ந்து வாழ்றது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு சட்டத்தை கேட்கறதுக்கு மக்காலிருந்து மதீனா போயிருக்கிறாங்க. நாங்க உங்களுக்கு மிச்ச லேசான முறையை சொல்றோம். நீங்க மக்கா மதீனாலாம் போகாதீங்க, இந்த மஸ்ஜிதுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க, உலமாக்கிறதுக்கு நேரம் கொடுங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்தது போல சஹாபாக்கள் சொன்னாங்க, உங்களோட அனந்தர சொத்து பங்கிடப்படுது போங்கன்னு சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பஜார்ல உள்ளவங்க எல்லாம் வந்தாங்க மஸ்ஜிதுக்கு வந்து பார்த்தாங்க, ஒன்றுமே சொத்து பங்கிடப்படவில்லையே. அப்ப அவங்களுக்கு கடைசியில தெரிய வந்துச்சு, இது சொத்து இல்ல, மார்க்க அறிவு பங்கிடப்படுகிறது. ஒரு சாரா குர்ஆன் ஓதுறாங்க, ஒரு சாரா ஹலால் ஹராம விளங்கிக் கொள்றாங்க, இன்னொரு சாரா இபாதத்தில் இருக்கிறாங்க. ரஅய்னா கௌமன் யுஸல்லூன், ரஅய்னா கௌமன் யஸாக்கரூன் ஹலால் வல் ஹராம், ரஅய்னா கௌமன் யததாரஸூன் யக்ரஊன அல்-குர்ஆன். ஒரு சாரா இந்த மஸ்ஜிதுல அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் நான் சொன்னதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 20 உலமாக்கள் 20 நேரம் மஸ்ஜிதுக்கு கொடுத்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்குறது வாலண்டியராக அவங்களோட 10 பேர் வந்து உட்கார்ந்து அவங்களோட டைம்ல கேட்கிறாங்க. இந்த நிலைமை சரி வந்தா இந்த தர்ஸ் அப்துல் ஷக்கூர் மோலை இந்த தர்ஸ் அது வித்தியாசம். 500 பேர் உட்கார்ந்து என்ன இந்த முக்கியத்துவம் அவளுக்கு போகணுமே. 20 உலமாக்களுடைய 100 மாணவர்கள் அது 2000 மாறி இந்த சபைக்கு அப்படி ஜனம் வந்து வர ஆரம்பிக்கும். அதே நேரம் மார்க்கத்தை படிச்சு கொள்வாங்க அன்றாட தேவையான விஷயங்கள். அதுல வெக்கம் ஒன்றும் அப்படிதான் வெக்கம் ஒன்றும் இருக்காது. தனக்கு தேவையான விஷயங்களை வாலிபர்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வாலிபர்கள் வந்து உலமாக்களோடு சேர்ந்திருப்பாங்க, சிறார்களும் வந்து இருப்பாங்க. அது வந்து ரெகுலரை தொடர்ச்சியாக நடக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த சில விஷயங்களை நான் முன்னெச்சரிக்கிறேன். நீங்களும் நிர்வாகிகள் இதை கருத்துக்கெடுங்க என்ற ஒரு சிபாரிசு செய்து ஒரு நல்ல நாள் குர்ஆனுடைய ஒரு முடிவை மாஷா அல்லாஹ் 2.5 வருஷம் நீங்கள் முன்மாதிரியாக இலங்கையில இந்த மாளிகாவத்த மஸ்ஜித் இந்த யாரெல்லாம் இதில் ஈடுபட்டாங்க உலமாக்கள் ஜெமித்துலமான அங்கவத்தவர்கள் இன்னும் அவங்க எல்லாரும் மிக பாராட்டப்பட வேண்டியவர்கள். தொடர்ச்சியாக இந்த காரியத்தை செஞ்சு சனிக்கிழமை ஒரு நாள் இதுக்காக ஒதுக்கி இந்த பணியை செஞ்சதுக்கு நாங்கள் உள்ளத்தால ஜெமித்துலமா சார்பாக உலமாக்கள் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கட்டம் எப்படி இதை முன்னெடுத்து போக என்றதுதான் இங்கே உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கருத்துக்கு எடுத்து நடைமுறைப்படுத்தினால் சத்தியமாக நடைமுறைப்படுத்துறது. ஒரு 1000 பிரதிகளை மாளிகாவத்தை கொடுக்கிறது பெரிய வேலை இல்லை. அது எல்லா வேலைகளுக்கும் போக வைக்கலாம். உலமாக்கள் கொஞ்சம் நேரம் கொடுக்கறதுக்கும் கஷ்டம் இல்லை. நானும் உங்களோட வந்து சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதுக்குண்டான டேட் அறிவிங்க. எல்லாரும் இது சேர்ந்து மஷூரா செய்வோம், எப்படி இதை நடைமுறைப்படுத்தலாம் என்றதை. இன்ஷா அல்லாஹ் அப்ரூவல் கிடைச்சிருச்சு. அப்ப இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். அடுத்தது இந்த சாத்தியமான விஷயம் சிறார்கள் மாஷா அல்லாஹ் எங்களுடைய நிர்வாகி ஒரு நல்ல சுபசெய்தி சொன்னாங்க. அது என்னன்னா எல்லா மஸ்ஜிதுகளையும் கலந்து கொள்றாங்க. இதை நாம் இன்னும் கவனிப்போம். யார்கிட்ட வீட்டுல பிள்ளைகள் இன்னும் கலக்கிறாங்க. நான் ஒரு பிரயாணம் ஒன்று பிளைட்ல செஞ்சு கொண்டிருக்கிறேன். என் பக்கத்தில் ஒரு 14 வயசுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். பிளைட் டேக் ஆஃப் கூட பயந்து காதில் எப்படி போட்டு அவருக்கு பயமாக்கிச்சு. நான் மேல தட்டி அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், அப்ப எங்க போறீங்க? நான் ஈஜிப்டுக்கு போறேன். எங்க இருந்து போறீங்க? அவர் அனுராதபுரத்துல இருந்து வரா.
என்னதுக்கு போறீங்க? நான் குரானுடைய காம்படிஷனுக்கு போறேன். தனியாக போறீங்க? தனியாக தான் போறேன். பாப்பா வரல, இந்த பாப்பா கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, நாங்கள் போகணும். ஏன்னா அந்த ஒரு முறை ஒன்று இருக்குது, ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது. ஃபிளைட்ஸ்ல ஒப்படைக்கையிலும் பிள்ளைகளை கவனமாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்ப நான் என்ன கேட்டேன், என் பேரெல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அந்த பிள்ளை என்ன கண்டில்லை. அதுபோல நான் என்ன அறிமுகமாக்கினேன். அதுபோல என்னன்னு சொன்னா, அன்றாதபுரத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை 14 வயசு. அந்த பிள்ளை ஈஜிப்டுடைய குரான் காம்படிஷனுக்கு போகுது. அவன் எங்கட பிள்ளைகளும் செய்யணுமா இல்லாதா? அதுக்கு மஸ்ஜித் தானே அசல். மஸ்ஜிதுக்கு உலமாக்கள் தான் நேரம் கொடுக்கணும். பொதுமக்கள் முக்கியஸ்தர்கள் கவனம் செலுத்தணும். பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, மார்க்கம் எல்லாருக்கும் தான் பார்க்கணும். எல்லாரும் இதுல வந்தீங்கன்னா தான் இந்த காரியத்தை. அதுல நான் 2 சம்பவம் சொன்னேன். விழாப்பதே எல்லாம் நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லி மார்க்கத்தை நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆலிமோட தொடர்பு, முஃப்தியோட தொடர்பு, ஷேக்கோட தொடர்பு, அதெல்லாம் சரிவர. அவர்கிட்ட இருக்கிற மார்க்கத்தை நீங்க எடுங்க. அதை எடுக்காத வரைக்கும் சரிவரா. அதே நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த பிரதிகளை பிரிண்ட் பண்ணி நாங்கள் விநியோகிப்போம். எதிர்காலத்தில் இந்த சிறார்கள், வாலிபர்கள் அவர்களையும் மஸ்ஜிதோடு இணைத்துக் கொள்வோம். இந்த தரிசனம் இன்னொரு சிறப்பாக நாங்கள் மாற்றுவோம். இந்த சிறப்பான நேரத்தில் இப்படியான இந்த ரபியுல் அவ்வலுடைய இன்னைக்கு 25வது முறை இந்த சிறப்பான நாளையில அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு எல்லாம் தந்ததுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ரும் செய்வோம். அதே நேரத்தில் எங்களுக்கு தவறுகள் நடந்ததுனால அல்லாஹ் 2 விஷயத்தை கட்டாயம் செய்யணும். ஷுக்ரும் செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். இரவே இதை படைக்கிறதுக்கு முதல் இதை நான் உங்களுக்கு வசியத் செய்தேன். இரவே இதை படைக்கிறதுக்கு முதல் ஷுக்ரும் செஞ்சுக்கோங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கோங்க. அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்ய. அல்லாஹ் இன்னைக்கு இவ்வளவு விஷயங்களை செய்யக்கூடிய பாக்கியம் தந்தார். ஷுக்ர் செய்வோம். அதே நேரத்தில் அல்லாஹ் சிறப்பாக நபி ஒரு சபையில 70 முறை 100 முறை கொள்கைப்பொருளை ஒற்றுமாறி என்ன கற்றுத்தோம். மனிதர்கள் தானே. நான் ஓதினத்தில் சில பிள்ளைகள் இருக்கலாம், தஃசீர்கள் பிள்ளைகள் வந்திருக்கலாம். நபி அவர்களே சலாம் கொடுத்த முதலாவது செய்தது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். நபி அவங்க மௌத்தாரத்துடைய அடையாளமே அல்லாஹ் தஆலா. அதுதான் சூரத்துல் நஸ்ர்ல தஃசீராக உங்களுக்கு வைக்கப்பட்டது. அது நபி அவர்கள் என்ன பயணம் முடிய போகுது என்று நபி அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்தார். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் தௌஃபீக் செய்வானாக. திரும்ப ஒரு விடுக்கும் நான் நிர்வாகிகளுக்கு, உலமாக்களுக்கு, இங்கே கலந்து கொண்ட எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا حبيبنا وشفينا مولانا محمد النبي الوفي وعلى اله وصحبه وسلم. اللهم اغفر عاقبتنا في الامور كلها واجعلنا من خزي الدنيا وعذاب الاخره. يا الله உலகளாவிய முஸ்லிம்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் கண்ணியத்தையும் தருவாயா. யா அல்லாஹ் குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கு, யா அல்லாஹ் லெபனான் மக்களுக்கு ஈரேற்றத்தையும் வெற்றியை நசீபாக்குவாயா. யா அல்லாஹ் இந்த சிறப்பான இந்த அம்மஜுடைய இந்த கத்முடைய இந்த நேரத்தில் யாரெல்லாம் இதுக்கு பங்களிப்புகள் செய்து இதுக்காக பாடுபட்டார்களோ, நிர்வாகிகள், ஊர் மக்கள், இந்த உலமாக்கள் எல்லோருடைய வாழ்க்கையை சிறப்பாக வைப்பார். ஜன்னத்துலமாவுடைய இந்த சிறப்பான இந்த அமலை இந்த உலமாக்கள் இவர்கள் இருந்து செய்ததுக்கு அல்லாஹ் இவர்களுக்கு மேலான கூடிய நசீபாக்குவார். அவங்க எல்லாரையும் அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வாயா. மறைமுகமான உதவியை செய்வாயா. எல்லாம் எங்களை ஈமான பலப்படுத்துவாயா. எங்கள் விவாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயா. எல்லா திக்கருள்ள நாமாக ஆக்கி தருவாயா. நல்ல அஹ்லாத்தையும் இஹ்லாஸையும் நசீபாக்குவாயா. இந்த தீன உலகம் எல்லாம் ஒப்படைக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவர்களுக்கும் தந்துடுவாயா. மறைமுகமான உதவிகளை எங்களுக்கு செய்வாயா. எல்லாம் மறைமுகமான உதவிகளை செய்வாயா. இந்த மஸ்ஜித இங்க இருக்கக்கூடிய 1000 வீடுகளையும் கபூல் செய்வாயா. ஒவ்வொரு ஆண், பெண், வயோதிபர்கள், பெண்கள், சிறார்கள் எல்லோரையும் இந்த மஸ்ஜிதுடைய தூதுடன் சம்பந்தப்பட்டவர்களாக ஆக்குவாயா. வயது வந்த எல்லோரையும் ஐவேளை தொழக்கூடிய மக்களாக ஆக்குவாயா. எல்லாம் இங்கே ஜெபத்துலமாவுடைய யாரை எல்லாம் முயற்சி எடுத்தார்களோ அவர்களுக்கும் பூர்த்தியான கையில வர்க்கத்தை ஆஃபியத்தை நசீபாக்குவார். எங்கள் எல்லோருக்கும் மக்கா மதீனாவுடைய ஹஜ்ஜை நசீபாக்குவார். ஜன்னத்துல் பக்கியுடைய சியாரத்தை நமக்கு நசீபாக்குவார். ரோபாவுடைய சியாரத்தை நசீபாக்குவார். எல்லாம் எங்கள் அனைவர்களுக்கு உன்னுடைய பாதையும் மரணத்தையும் மதீனாவுடைய மௌத்தையும் நசீபாக்குவார். உன்னுடைய பாதையும் மரணத்தையும் மதீனாவுடைய மௌத்தையும் தருவார். எங்களுடைய கடன் தொல்லைகளை நீக்கிடுவார். பொருளாதார நெருக்கடிகளை போக்கிடுவார். எங்களுடைய குழந்தைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளை தருவார். எங்களுடைய குழந்தைகளை எல்லாம் கண் குளிர்ச்சியாக ஆக்கி தருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்